இறந்தவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தையோ ஒரு ஹதீஸையோ காட்டுங்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஒரு பதிலும் வரவில்லை. இரண்டாவது கேள்வி வைக்கிறோம். நீங்க உங்களுடைய வாதம் என்னன்னா, பல நேரங்களில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் கேட்டால் அதை கேட்கும் சக்தி அல்லாஹுக்கு மட்டும் உரியது என்று சொல்கிறீர்கள். இது எந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது எந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹு தஆலா எல்லா செயல்களின் மீதும் சக்தி பெற்றவன். இன்னொரு ஆயத்தில் சொல்றான், வல்லாஹு யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். அல்லாஹு தஆலா அவன் நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான். அப்ப அல்லாஹு தஆலாவுக்கு பல ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் பல மொழிகளில் அழைத்தால் கேட்க முடிகின்ற சக்தி அல்லாஹு தஆலாவுக்கு உண்டு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று வரும்போது அந்த சக்தியை அவனுக்கு கொடுக்க கூடாதா? கொடுக்க முடியாதா? அந்த சக்தி அல்லாஹு தனக்கு மட்டும் உரித்தாக்கி கொண்டுள்ளான் என்று காட்டக்கூடிய வசனத்தை நீங்கள் காட்ட வேண்டும் அல்லது ஹதீஸை காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நோயை மாற்றுகின்ற சக்தியை கொடுத்துள்ளான். மருத்துவருக்கு நோயை மாற்றுகின்ற சக்தியை கொடுத்துள்ளான். மனிதர்களுக்கு பார்க்கும் சக்தியை, கேட்கும் சக்தியை, நடக்கும் சக்தியை கொடுத்துள்ளான். பல இடங்களில் இருந்து வரக்கூடிய போன் கால்களை பதிவு செய்யக்கூடிய சக்தியை உயிரில்லாத எந்திரத்துக்கு கொடுத்துள்ளான். ஆனால் பல இடங்களில் இருந்து ஒரே நேரத்தில் அழைக்கப்படும் உதவிகளை கேட்கும் சக்தியை அவன் தனக்கு மட்டும் உரித்தாக்கி கொண்டுள்ளான் என்று காட்டக்கூடிய ஆயத்தை, என்று சொல்லக்கூடிய ஆயத்தை நீங்கள் காட்ட வேண்டும் அல்லது ஹதீஸை காட்ட வேண்டும். இது இரண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி ஹஜ்ரத் வச்சாங்க, பல இடங்களில் இருந்து பல மனிதர்கள் ஒரே நேரத்தில் கேட்கும் உதவிகளை அல்லாஹு தஆலா மட்டும்தான் கேட்பான். அதனால் அல்லாஹு அல்லாதவர்களிடம் உதவி தேடக்கூடாது என்று சொன்னால், ஒரே ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இருந்து ஒரு வலியிடம் உதவி கேட்கும் போது அது நீங்கள் கூடும் என்று அங்கீகரிக்கிறீர்களா? இப்படி மூணு கேள்வியை நாங்க வச்சிருக்கோம். அப்புறம் நாம ஒரு ஆயத்து ஓதி இருக்கோம், இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு. உங்களுடைய உதவியாளர் அல்லாஹுவாகும், அவனுடைய ரசூலாகும், ஈமான் கொண்ட மக்களாகும். இந்த வசனத்தில் உயிர் உள்ளவர்கள் என்றோ இறந்தவர்கள் என்றோ குறிப்பாக்கப்படவில்லை. குறிப்பாக்கப்படாமல் இருந்தால் அது பொதுவானதைத்தான் குறிக்கும் என்று இவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு சுவனத்தில் விசாரணை இல்லாமல் நுழையக்கூடிய 70,000 மனிதர்கள் உண்டு. அவர்களுடைய ஒரு பண்பு, பல பண்புகளில் ஒரு பண்பு, அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது அவங்க சொல்றது என்னன்னா, ஓதி பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். குர்ஆனை கொண்டும் ஹதீஸுகளுடைய வசனங்களை கொண்டும் ஓதி பார்ப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதுதான். அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று சொன்னால் அதற்குரிய அர்த்தம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாததை ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று அல்ல, அனுமதிக்கப்பட்டதையும் ஓதி பார்க்க மாட்டார்கள், அனுமதிக்கப்படாததையும் ஓதி பார்க்க மாட்டார்கள் என்று பொதுவாக விளங்க வேண்டும். ஏன்னா அல்லாஹு தஆலா அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ்ல யாரையும் குறிப்பாக்கல. அது மாதிரி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல இறந்தவர்கள் என்றோ இறந்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவியாளர் என்று சொல்லும் போது அவர்கள் வாழ்நாளில் மட்டும் என்று குறிப்பாக்காததால் இறந்த பிறகும் உதவுவார்கள் என்று விளங்க வேண்டும் என்று அவர்களே சொல்வதாக அமைந்திருக்கிறது. எனவே நாம் உதவி தேடலாம். ஆனால் இறந்தவர்களான வலிமார்களுக்கோ நபிமார்களுக்கோ சுயமான சக்தி இல்லை. அல்லாஹு தஆலா உயிருள்ள மனிதர்களுக்கு எப்படி சக்திகளை வழங்கியுள்ளானோ அதுபோன்று இறந்தவர்களுக்கும் வழங்கியுள்ளான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் கேட்கும் போது அது இணை வைத்தல் ஆகாது, அது ஆகமாக்கப்பட்ட விஷயம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சில அடிப்படையான வித்தியாசங்களை விளங்காத காரணத்தினால்தான் பல தவறான கொள்கைகளுக்கு செல்வதை பார்க்க முடிகின்றது.
அல்லாஹ்விற்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், லைஸக மிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். அவனை போன்று யாரும் கிடையாது, அல்லாஹ்வை போன்று யாரும் என்ன செய்யாது, கிடையாது. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் தான் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கும் கேட்கக்கூடிய சக்தி இருக்கு, நமக்கும் பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அப்ப அல்லாஹ் கேட்கக்கூடியவன், அல்லாஹ்வை போன்று யாரும் கிடையாது, அல்லாஹ் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் வருது. இப்ப இறைவன் இரண்டு வித்தியாசங்களை சொல்லி காட்டுறான். அவனை போல யாரும் கிடையாது, அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன். இப்ப நமக்கும் பார்க்கக்கூடிய சக்தி இருப்பதனால் நாமும் அல்லாஹ் ஒன்றும் சொல்ல முடியாது. நாமும் பார்க்கிறோமா இல்லைங்களா? உங்களை பார்க்கிறேன், செவத்தை பார்க்கிறேன், ஃபேனை பார்க்கிறேன், நாமளும் கேட்கிறோம். நான் பேச நீங்க கேட்கிறீங்க, நீங்க பேச நான் கேட்கிறேன். அப்ப அல்லாஹ்வும் பார்க்கின்றான், அல்லாஹ்வும் கேட்கின்றான். அல்லாஹ் நாம சமன் வந்துருமா? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று யாரும் கிடையாது. அப்ப என்ன விளங்கணும்? இறைவனுடைய பண்புகள் மனிதனுக்கு சொல்லப்பட்டு விட்டதினால் மனிதனும் இறைவனும் ஒன்று வழங்கிடக்கூடிய வித்தியாசம் இருக்கிறது. இறைவன் பார்க்கக்கூடியவன் என்றால் அனைத்தையும் பார்ப்பான், நம்முடைய உள்ளத்தில் உள்ளதையும் என்ன செய்வான், பார்ப்பான். நாம பார்க்கிறோம், இந்த மாடிக்கு மேல யார் இருக்கான்னு தெரியாது, இந்த சுவருக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியாது, அவன் கொஞ்சம் தூரத்துல என்ன இருக்கு நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வை சக்தி அவ்வளவுதான். நாம் கேட்கின்றோம், நாம கேட்கக்கூடிய சக்தி ரொம்ப கம்மி. நீங்க எல்லாம் பேசுறீங்க, எனக்கு விளங்காது. மனிதனுடைய பார்வை என்பது, மனிதனுடைய கேள்வி திறன் என்பது ரொம்ப கம்மி. அல்லாஹ் அப்படியா? அல்லாஹ் பார்க்கின்றான், அல்லாஹ் கேட்கின்றான். வந்துட்டு மனிதனும் பார்க்கின்றான், மனிதனும் கேட்கின்றான். எனவே அல்லாஹ் மனிதனும் ஒன்று சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். இப்ப என்ன விளங்கணும்? நம்ம ஒரு உயிரோடு வாழும் போது ஒருவருக்கு உதவி செய்யறோம். எப்படி செய்யறோம்? ஒரு ஆள்கிட்ட போய் பேனா தாங்கன்னு கேட்கிறோம், நீங்க பேனாவை தர்றீங்க. இந்த உதவி நடக்கிறது, அவர் நாம் கேட்கின்றோம், இருந்தால் தருவார், இல்லை என்றால் தரமாட்டார். ஆனா இருந்தவங்க அப்படி நடக்குதா? ஒரு அவுலியாட போய் கேட்கிறோம், அவுலியாவே எனக்கு பணம் இல்லைன்னா பணத்தை தர்றாரா? வித்தியாசத்தை வழங்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் எப்படி நம்பிக்கை இறைவனிடம் கேட்டால் அவன் எந்த ரூபத்திலும் தருவான் நம்புறோம். அதே போன்று நாம் உயிரோடு உள்ளவன் நம்புறது கிடையாது. அப்துல் காதருங்க இல்ல, அப்துல் காதருங்க இல்லாம இருக்கும்போது அப்துல் காதர் பேனாவை தான் கேட்கிறோமா? அது தவறு என்று சொல்கின்றோம். அப்துல் காதர் முன்னாடி இருந்தானே என்ன செய்யும்? பேனாவை கேளு, முன்னாடி இருக்காரு, இருந்தா தருவாரு. அப்துல் காதர் இல்லாம இருக்கும்போது அப்துல் காதரே பேனாவை தாங்க, அது மார்க்கத்துக்கு மாற்றமானது, அது அறியாமை. இறைவன் நாம் மறைவாக இருந்தாலும் சரி, எங்கிருந்து கேட்டாலும் எப்படி கேட்டாலும் அல்லாஹ் தருவான் நம்ம சொல்றோம். நான் ஒரு சில உதாரணங்கள் சொல்லி காட்டுறேன். மனிதனுக்கு எந்த விதமான ஆற்றலும் இல்லை என்பதற்கு ஒரு சில சம்பவங்களை சொல்லி காட்டும். சகோதரர் சொல்லி காட்டினார், அல்லாஹ் தஆலா மறைவான விஷயங்களை சொல்லும் போது நாம கேள்வி கேட்டோம். இறை தூதர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் மறைவான விஷயங்களை வெளிப்படுத்துவான். அந்த மறைவான விஷயங்களை மனிதர்களுக்கு அவர்கள் எத்தி வைத்து விட்டார்களா என்பதை கண்காணிப்பதற்காக மலக்குமார்களையும் அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றான். மலக்குமார்கள் கண்காணிப்பாளர்கள், நபிமார்களை கண்காணிப்பாங்க. மறைவான விஷயங்கள் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு எடுத்து சொல்லி விட்டார்களான்னு சொல்லி எந்த ஒரு டயத்திலும் இறைவன் எல்லாவற்றையும் அறிகிறான் பாருங்க. அதே மாதிரி மறைவான ஆற்றல் அல்லாஹ் சொல்லி கொடுத்தாலே தவிர எந்த நம்பிக்கையும் தெரியாது. இந்த வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் ஒரு கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பாசத்திற்குரிய மனைவி, 6 வயசுலே திருமணம் செஞ்சாங்கன்னு பார்க்கணும். சிறு வயதா இருக்கும்போது திருமணம் செய்யறாங்க. அவங்க கூட பல வருடங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றார்கள். அந்த ஆயிஷாவோட ஒரு போருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போறாங்க. இந்த செய்தி புகாரியில 2661 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு போருக்கு போகும்போது ஒரு பெரிய சம்பவம், சுருக்கமாக சொல்லி காட்டுகின்றேன். ஒரு போருக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு இடத்தில் தனியாக தங்க வேண்டிய சூழ்நிலை, அந்த போருடைய சூழ்நிலைகளை தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அவ முனாஃபிகீன்கள் என்ன பண்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அந்த ஒரு சஹாபி அழைத்து வர சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் தவறான தொடர்பு இருப்பதாக என்ன செய்றாங்க, மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுறாங்க. இப்படி பரப்பிடும் பொழுது இருவருக்கும் தவறான தொடர்பு இருப்பதாக வதந்தியான செய்தி நயவஞ்சகர்கள் மூலம் பரப்பப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயத்தை அறியக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால், அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஆற்றலை வழங்கியிருந்தான் என்றால் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த வதந்தி பரவும் போதே ஆயிஷா தவறு செய்யவில்லை, ஆயிஷா தூய்மையான சொல்லி இருக்கணும். கண்டுபிடிக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து ஆலோசனை செய்கின்றார்கள். பரீரா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்கிறாங்க, அடிமை பெண்ணா இருந்தாங்க, பரீராவே நீங்க ஆயிஷா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. இன்னும் நிறைய பேர்ட்ட விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் தான் என்ன செய்யறாங்க, தௌஃபீக் பாய் ஒரு ஆள் நக்கல் பண்ற கீழே, ஆமா அந்த வெள்ளை தொப்பி இந்த இருக்காரு, இந்த தொப்பிக்கு பின்னாடி கையை காட்டுங்க. ஆனா தென்பாகத்திலும் அவர் தான் உங்களுக்கு பின்னாடி, அவர் தான் கிண்டல் பண்ணா நம்மளும் கிண்டல் பண்ணுவோம், பாத்துக்கிறோம். நம்ம அதை விட நல்லா பண்ண தெரியும்.